ஸோ ஓகே, நம்ம இது வரைக்கும் if else ladder அண்ட் அந்த கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க சி ப்ரோக்ராம் டு செக் வெதர் என்டர்டு கேரக்டர் இஸ் ஆல்ஃபபெட் ஆர் டிஜிட் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர். இது வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். இந்தமாதிரி நம்ம கொஞ்சம் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் விளாட ஆரம்பிப்போமா. இதுக்கப்புறம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியும் வரும், பட் நடுவில் கொஞ்சம் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியும் அந்த ஒரு கான்செப்ட்ஸ்க்கும் நீங்கள் அடாப்ட் ஆகணும் இல்லையா. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கனாக்க, யூசர்கிட்டேருந்து ஒரு கேரக்டர் வாங்குங்க. கேரக்டருங்கிறது சிங்கிள் கோட்ஸ்குள்ளார இருக்கிற ஒரு சிங்கிள் லெட்டர் ஆர் ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே எது இருந்தாலுமே அது கேரக்டராக தான் கன்சிடர் பண்ணும். யூசர்கிட்ட இருந்து நம்ம கேரக்டரை வாங்கி அந்த கேரக்டர் வந்து ஆல்ஃபபெட்டா, அதாவது A to Z இல்லை டிஜிட்டா, அதாவது 0 to 9 ஆர் எனி அதர் ஸ்பெஷல் கேரக்டரா லைக் அட்டு அந்த ஆம்பர்சன்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேரக்டருக்கு கீழே வந்துடும். ஓகே, இதுக்கான ப்ரோக்ராம் நம்ம இப்போ லாஜிக் எழுதுவோமா. ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு சி ஸ்ட்ரக்சர் நான் எழுதிக்கிறேன். ஓகே, தென் நமக்கு ஒரு கேரக்டர் வாங்குறதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம இன்டீஜரில் டிக்ளேர் பண்ணிகிட்டு இருந்தோம், கரெக்டுங்களா. இப்போ வந்து நம்ம ஒரு கேரக்டர் இன்புட் வாங்க போகிறோம். ஸோ நம்ம இன்ட் ஒரு வேரியபிள் அப்படின்னு போட முடியாது. கேரக்டருக்கும் ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப் இருக்குது, நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். அது புரியலைனாக்க டேட்டா டைப்ஸ்க்குன்னு டெடிக்கேட்டடாக வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஓகேங்களா. இப்போ நான் கேரக்டரில் வாங்குறதுனால கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அதில் நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் CH அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் யூசர்கிட்டேருந்து கேரக்டர் வாங்க போகிறேன். அதுக்கு முதல்ல நான் ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் எப்போதும் போல். மெசேஜ் யூசர்கிட்ட நான் வந்து என்டர் சிங்கிள் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன்எஃப்பில் அதுக்கான வேல்யூவை நான் கெட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள், இந்த இடத்துல என்ன ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். ஒரு சிங்கிள் கேரக்டர் வாங்க போகிறோம் அப்படின்னா ஆன்சர் வில் பி %C. இப்போ %C போட்டோன்னா யூசர்கிட்டேருந்து ஒரு கேரக்டர் என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு இப்போ கேட்கும். ஓகேங்களா. இப்போது அந்த கேரக்டரை நான் வாங்கி அட்ரஸ் ஆஃப் கேரக்டரில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் அட்ரஸ் ஆஃப் CH அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். இப்போது அந்த கேரக்டர் வாங்கி அது அட்ரஸ் ஆஃப் CHல ஸ்டோர் பண்ணிக்குவோம். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா. printfல /n%C அந்த கொடுத்துருக்க கேரக்டரே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் CH. ஓகே, நான் இப்போ பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஒரு கேரக்டர் சம்திங் E வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் %C யூஸ் பண்ணுறப்போ அது வந்து உங்கள்கிட்ட ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் எடுக்கும், நீங்கள் எத்தனை லெட்டர் கொடுத்தாலும். ஓகே, சம்திங் அபவுட் SDE கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கீழே வந்து இந்த SDEங்கிறத கொடுத்து இந்த %C இந்த கேரக்டருங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பட் ஆனால் அது கேரக்டர் வேரியபிளுங்கிறதுனால நான் கொடுத்துருக்க இன்புட்லேருந்து என்ன மட்டும் எடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணுதுங்கிறத பாருங்களேன். எஸ், அதாவது SDEங்கிற 3 கேரக்டர்லேருந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் எடுத்து அந்த CHங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி %Cயில் இந்த CHஐ எனக்கு எஸ்ன்னு மட்டும் பிரிண்ட் பண்ணுது. மீதி இருக்க கேரக்டர்ஸை வந்து எடுக்கலை. இப்போ நான் இது 2 இன்புட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது தனி கான்செப்ட். அது நம்ம இன்னும் போக போக வேறு வீடியோஸில் பார்க்கலாம். இப்போது எனக்கு கேரக்டர் சொல்லுங்கள் ஒர்க் ஆகுது, இந்த லைன் எனக்கு வேணாம், நான் தூக்கிடுறேன். இப்போ நம்ம லாஜிக் எழுதுவோமா. முதல்ல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்க கேரக்டர் வந்து ஆல்ஃபபெட்டா இல்லை டிஜிட்டா ஆர் ஸ்பெஷல் கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணணும், கரெக்டுங்களா. கண்டிஷன் எழுதுறேன். ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறேன்னா, அது முதல்ல கேரக்டரா அது முதல்ல ஆல்ஃபபெட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போகிறேன். ஆல்ஃபபெட்னா என்ன, ஸ்மால் A to Z, கேபிட்டல் A to Z, இதெல்லாம் தானே ஆல்ஃபபெட்ஸில் வரும். அதுக்கான கண்டிஷன் நான் எழுதுகிறேன். இஃப் கேரக்டர் greater than equal to single quotesல A and character less than equal to single quotesல Z or அப்படி இல்லை ஸ்மால் லெட்டர் இல்லைனா இஃப்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், கேரக்டர் வந்து ஸ்மால் லெட்டர் ஏக்கு மேலேயும் ஸ்மால் லெட்டர் இசட்டுக்கு உள்ளாரையும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். அது இல்லாமல் கேபிட்டல் A to Z ஆல்ஃபபெட்டில் தான் பிரிண்ட் பண்ணோம், கரெக்டாக. ஸோ அதுக்கும் நம்ம கண்டிஷன் செக் பண்ணோம். ஒன்று ஸ்மால் லெட்டராக இருக்கணும், இல்லை கேபிட்டல் லெட்டராக இருக்கணும் ஆல்ஃபபெட்டாக இருக்கிறதுக்கு, கரெக்டாக. ஸோ ஆரில் ஸ்மால் லெட்டராக இருக்கலாம் ஆர் கேபிட்டல் லெட்டராகவும் இருக்கலாம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கண்டிஷன் தான். அந்த கேரக்டர் வந்து இந்த இடத்துல கேபிட்டல் இசட் போடுறேன்,
இந்த இடத்துல கேபிட்டல் ஏ போடுறேன். அதாவது ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட், அப்படி இல்லைனா கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட்குள்ளார வர எல்லாமே வந்து நம்ம ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரிண்டஃபில் ஸ்லாஷன் %c, ஏன்னா நம்ம கேரக்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம %c தான் போடணும். இஸ் அன் ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த %c இருக்க இடத்துல அந்த கேரக்டருங்கிற வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணிடணும். ஸோ நான் CH அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். அடுத்து எல்சிஃபில் இன்னொன்று என்ன செக் பண்ணணும், நம்பர்ஸ், அதாவது டிஜிட்ஸான்னு செக் பண்ணணும். டிஜிட்ஸுங்கிற இதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கும், 0 to 9, இது தானே டிஜிட்ஸ் வரும், சிங்கிள் கேரக்டர் டிஜிட்னா. ஓகே, அதையும் நான் இப்போ கண்டிஷனில் எழுதுகிறேன். எல்சிஃப் CH greater than equal to character of 0 or CH less than equal to character of 9. அதாவது என்னன்னா 0க்கு மேலே 9க்கு உள்ளார இருக்கிற எல்லாமே கேரக்டர்ஸ் தான் வரும், இன்க்ளூடிங் 0 அண்ட் இன்க்ளூடிங் 9. அப்படி இருந்துச்சுன்னா என்ன, அது வந்து டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் ஸ்லாஷன் %c, அந்த கேரக்டர் வந்து இஸ் அன் டிஜிட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த CHங்கிற வேரியபிள் இங்கே கூப்பிட்டு நான் %c இருக்க இடத்துல பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 2 கண்டிஷனுமே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்னவாக இருக்கும், அது வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ நான் எல் ஸ்பாட்டில் பிரிண்டர் ஸ்லாஷன் %c இஸ் அன் ஸ்பெஷல் கேரக்டர் கமாவில் அந்த CHங்கிற வேரியபிள் நான் கூப்பிட்டுக்கிறேன். எண்டில் செமிகோலன் வச்சு நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். சம்திங் அபவுட் ஏ கொடுக்குறேன்னு வச்சுக்கலாமே. ஏ மட்டும்தான் எடுத்துக்குது, ஏ இஸ் அன் ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் இங்கே ஏ இசட்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். நான் முன்னாடியே பார்த்த மாதிரி ஏ மட்டும்தான் அது எடுக்கும், ஏ இஸ் அன் ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இசட் கொடுக்குறேன் கேபிட்டல் லெட்டரில், ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஏலையும் கேபிட்டல் லெட்டரும் சரி ஸ்மால் லெட்டரும் சரி A to Z வந்தாலே அது வந்து ஒரு ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடுது. திருப்பி பில்ட் அண்ட் ரன் கொடுத்து நான் ஒரு நம்பர் கொடுத்து பார்க்குறேன், ஒரு 4 கொடுக்குறேன், 4 இஸ் அன் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்து பார்க்குறேன், ஹேஷ்டேக் இஸ் அன் டிஜிட், சம்திங் எரர், என்ன ப்ராப்ளம், இஃப் கேஸில் பார்ப்போமா. இந்த இடத்துல வந்து நம்ம அண்ட் யூஸ் பண்ணோம், இதுதான் மிஸ்டேக். இந்த இடத்துல ஏன் ஹேஷ்டேக் ஆர் போட்டப்போ ஹேஷ்டேக் வந்து டிஜிட்னு சொல்லி பிரிண்ட் ஆனிச்சுனாக்க ஆர் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும், அப்படி தானே. இப்போ 0க்கு அந்த ஹேஷ்டேக் மேபி 0க்கு மேலே 9க்கு மேலே இருக்கலாம், அதனால் எல்லா 9க்கு அப்புறம் இருக்க எல்லாத்தையுமே அது செக் பண்ணுது. மேபி அது 9க்கு உள்ளார கூட இருக்கலாம், 0க்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையும் அது செக் பண்ணுது, 0வோட நிப்பாட்டாமல். ஸோ அது வந்து டிஜிட்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுது. நான் அண்டு போட்டதுனால ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும், அதாவது 0க்கு மேலே 9க்கு உள்ளார இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுத்துட்டு ஹேஷ்டேக் கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போது ஹேஷ்டேக் இஸ் அன் ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகே, இதெல்லாம் எப்படி அது பின்னாடி மிஷினுக்கு தெரியுது, இதெல்லாம் வந்து கேரக்டர், இதெல்லாம் டிஜிட்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே தான் வந்து ஆஸ்கி வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று வருது. இப்போது ஆஸ்கி டேபிள்னு ஒன்று இருக்குது, அந்த டேபிளை பாருங்கள் உங்களுக்கே புரியும். இதுதான் அந்த ஆஸ்கி டேபிள், இந்த கம்ப்ளீட் டேபிள் ஆஃப் ஆஸ்கி கேரக்டர்ஸ். அதாவது கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இப்போது இந்த இடத்துல பாருங்களேன், கேபிட்டல் ஏக்கு 65ன்னு சொல்லிட்டு ஆஸ்கி வேல்யூ இருக்குது. அதே கேபிட்டல் இசட்டுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா, ஸ்மால் இசட்டுக்கு இங்கே இருக்குது பாருங்கள் 122. இப்போ நான் அந்த இடத்துல வந்து கேரக்டரை வந்து நான் ஒரு இன்டீஜராக பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் இது நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் %c கேரக்டருங்கிறதுல இன்புட் வாங்கியிருக்கேன், பட் ஆனால் நான் இங்கே இன்டீஜரில் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போயும் இந்த ப்ரோக்ராம் எரர் இல்லாமல் ரன் ஆகும் பாருங்களேன். அதுக்கு ஈக்குவலண்ட் ஆஸ்கி வேல்யூவை அது பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் ஏன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், அதோட ஆஸ்கி வேல்யூ 97 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிருச்சு. அந்த ஏக்கான ஈக்வி வேலை 97 நான் இங்கே கொடுக்குறேன். இசட்டுக்கு ஸ்மால் இசட்டுக்கு என்ன ஆஸ்கி வேல்யூ இங்கே பார்த்தோம், எங்கே இருக்குது, இந்த இருக்குது 122ன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுக்குறேன். அதே கேபிட்டல் ஏக்கு என்ன ஆஸ்கி வேல்யூ இங்கே இருக்குது 65ன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே 65ன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி கேபிட்டல் இசட்டுக்கு என்ன ஆஸ்கி வேல்யூ, கேபிட்டல் இசட்டுக்கு இங்கே இருக்குது பாருங்கள், அதோட ஆஸ்கி வேல்யூ வந்து 90. இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் ஸ்மால் ஏ கொடுக்குறேன், 97 ஏ இஸ் அன் ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. எனக்கு இந்த லைன் தேவையில்லை, நான் அதை தூக்கிடுறேன். திருப்பியும் நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன், ஏக்கு வந்து கரெக்டாக ஆல்ஃபபெட்டுன்னு சொல்லிட்டு அது ப்ரெடிக்ட் பண்ணிடுச்சு. நான் இசட் கொடுத்து பார்க்குறேன், இசட் இஸ் அன் ஆல்ஃபபெட்டுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஆர் சம்திங் இடையில இருக்கிற ஏதாவது ஜி கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே, ஜி இஸ் அன் ஆல்ஃபபெட் வந்துருச்சு. நான் இதுவே கேபிட்டல் ஏ கொடுத்து பார்க்குறேன்,
கேபிட்டல் ஏ கொடுத்தாலும் கேபிட்டல் ஏ இஸ் அன் ஆல்ஃபபெட், கேபிட்டல் இசட் கொடுத்தாலும் கேபிட்டல் இசட் இஸ் அன் ஆல்ஃபபெட், எல்லாம் கரெக்டாக தான் ரன் ஆகும். ஸோ நம்ம இந்த இடத்துல எப்படி ரன் ஆகுது, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சிங்கிள் கோட்ஸில் ஒரு வேல்யூ கொடுத்துருந்தோம்ல, அது கொடுத்தாலுமே இந்த இடத்துல பிஹைண்ட் த சீன்ஸ் இது வந்து 97 தான் கன்சிடர் பண்ணிக்கும். இந்த இடத்துல ஸ்மால் இசட் கொடுத்துருந்தோம், பிஹைண்ட் த சீன் வந்து 122 தான் கன்சிடர் பண்ணிக்கும். இந்த இடத்துல சிங்கிள் கோட்ஸில் நம்ம 0ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த கேரக்டர் 0க்கு ஈக்விவேலண்ட் இன்டீஜர் வேல்யூ, அதாவது ஆஸ்கி வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது இன்டீஜரில் இருக்கும். நம்ம 0க்கு என்ன ஆஸ்கி வேல்யூன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே இருக்குது பாருங்கள் 48. அதே மாதிரி இந்த 0க்கு நம்ம 48 ரீப்ளேஸ் பண்ணாலும் ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகும். இப்போ நான் சேவ் கொடுத்துட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். நான் ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுக்குறேன் 0ன்னு சொல்லிட்டு, 0 இஸ் அன் டிஜிட்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிருச்சு. நான் இதுக்கு இடையில ஏதாவது ஒரு நம்பர் 5 கொடுத்து பார்க்குறேன், 5 இஸ் அன் டிஜிட்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிருச்சு. இந்த இடத்துல நான் 48 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் சிங்கிள் கோட்ஸில் நான் என்ன கொடுத்துருக்கேன், பட் பிஹைண்ட் த சீன் இதோட ஈக்விவேலண்ட் ஆஸ்கி கோடை எடுத்து தான் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணோம். இதுதான் இதோட பேசிக் பிரின்சிபல். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேரக்டர்ஸ் அண்ட் ஆஸ்கி வேல்யூஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஐ பட்டனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ ரைட் சைடில் இருக்குது, ப்ரீவியஸ் வீடியோ லெஃப்ட் சைடில் இருக்குது. எந்த வீடியோ வேணுமே கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த சீரியஸை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னாக்க யூ வில் பி ஸ்ட்ராங் இன் சி ப்ரோக்ராம். ஐ கேன் அஷ்யூர் தட். பாய்.